நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம அஞ்சலியோட சுயரூபத்தை கண்டிப்பா இலக்கியாவும் கௌதமும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி இந்த பைரவன் தான் சேர்ந்து இந்த ஒரு எஸ்எஸ்கேவை தப்பிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம ஜானகி கிட்ட நம்ம இலக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கோபம் வந்துட்டு எங்கிருந்து நம்ம ஜானகி அம்மாவுக்கு இவ்வளோ வந்துச்சுன்னாவா, இந்த பைரவி வந்துட்டு நம்ம கௌதம் இலக்கியாவும் வீட்டுக்கு வராதுக்கு முன்னாடியே எஸ்எஸ்கேவுக்கு வந்துட்டு ஜாமீன் கிடைச்சிச்சு. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, எஸ்எஸ்கேவை பகச்சிக்காதீங்கன்னு. நான் வந்துட்டு சொன்ன மாதிரி அடுத்தபடியாக எஸ்எஸ்கே இப்போ ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போகிறதும் நடக்கும். இதுக்கு மேலே எல்லா அங்கீகாரமும் இந்த ஒரு வீட்டில் எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அவ்வளோ கீழ்த்தரமாக வந்துட்டு எல்லாருமே அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு இவ்வளோ பெரிய குழப்பம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு முழு காரணமே இந்த பைரவி தாங்க. பைரவியோட சூழ்ச்சினால இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ மாறிட்டாங்க. ஏன்னா நம்ம பைரவியை பொறுத்த வரைக்கும் கௌதம் கூட இந்த இலக்கியா வந்துட்டு வாழக்கூடாது, எப்படியாச்சும் இந்த இலக்கியாவும் கௌதமும் பிரிச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பைரவி இவ்வளோ காரியத்தை பண்ணிகிட்டு இருக்குங்க. ஒரு வகையில் இந்த அஞ்சலி வந்துட்டு இந்த இலக்கியா இருக்கிற இடத்துல நான் இருக்கணும், அந்த ஒரு வீட்டில் நானும் வந்துட்டு ஒரு அங்கீகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் மத்தியில் கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே எல்லாம் வந்துட்டு இவங்கள ஒரு சாட்சியை வச்சுக்கிட்டு மொத்த சொத்து மதிப்பும் நம்ம கௌதம்கிட்ட இருக்கிறத ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் கையெழுத்து போட்டுட்டு அந்த ஒரு 200 கோடி ரூபாய் பணம் வரும் இல்லைங்க, அதையும் வந்துட்டு எப்படியாச்சும் ஏமாத்திடலான்னாங்க. இந்த தக்ஷாசினியோட பேச்சை கேட்டு எல்லாருமே திட்டம் போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த எல்லா உண்மையுமே வெளிச்சத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த பைரவி இருந்துக்கிட்டு நம்ம ஜானகி அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், என்னுடைய முழு சுயரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க, என்னவா வந்துட்டு இவங்களுக்காக அனுப்பிச்சிருக்கீங்க வெளியே, நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே தான் என்னுடைய ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நான் வந்துட்டு உங்களை பாவம் போனால் போட்டுன்னு விட்டுட்டு இருந்தேன், ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லியே தின்னுன்னு அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. ஆனால் இப்போ நம்ம இலக்கியாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியலங்க. ஏன்னா ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே தள்ளுறதுக்கான எல்லா எவிடன்ஸுமே வீணாக போயிடுச்சு. இந்த நாகுவோட உண்மைகளும் வந்துட்டு கோர்ட்டில் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே அடுத்த ரூபத்தில் இவன் சிக்குவானா சிக்க மாட்டானு ரொம்ப பயத்தோடு நம்ம இலக்கியம் கௌதமும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் சட்டப்படி வந்துட்டு இந்த லாயர் மட்டும் நம்ம இலக்கியாவுக்கு வாதாட வந்திருந்தவா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு முட்டிக்கு முட்டி கைலி தின்னு ஜெயிலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டுங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.